இப்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு தேவையான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 2 பேருக்கு தேவையான அளவு பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், சோம்பு, கேஷ்யூ போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம். இப்போ உங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை கொஞ்சம் அடுப்பில் வச்சுருங்க. இதில் கொஞ்சம் வாட்டர் இருக்கனால நான் அதை கொஞ்சம் இது பண்ணுறேன். இதுக்கடுத்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி சோம்பு தாளிப்புக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சோம்பு போடுங்க, இல்லாட்டி வேணாம். இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் சாட்டே பண்ணணும். இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போது நான் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 தடவை வதக்கினா போதும். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்டு வதக்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போயிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு நான் எடுத்தது கொஞ்சம் பெரிய தக்காளி, அதனால் உங்களுக்கு பார்க்க நிறைய தக்காளி இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நல்லா வதக்கிட்டு பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போடுறோம். இப்போது நீங்கள் காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ், இதெல்லாம் சோயாபீன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் போட்டு நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லித்தூள், கொஞ்சம் தேவையான அளவு கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குன்றதுனால நான் கரம் மசாலா போடுவேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லாட்டி வேண்டாம். நல்லா இதையும் வதக்கிட்டு தேவையான அளவு இந்த பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில். நான் சால்ட் இப்போ தான் போடுறேன், நீங்கள் முன்னாடியே போட்டு வதக்கி வைக்கோங்க. 2 விசில், இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும், குறைச்சி வச்சு ஒரு விசிலும். இதுலேயே என் வெஜிடபிள் வெந்துடும், அதனால் நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் பார்த்து அதுக்கேற்றப்பில் விசில் விட்டுக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நான் வந்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட ஊற்றுறேன். உங்களுக்கு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பின்னாடி அந்த பச்சை ஸ்மெல், தேங்காயோட கேஷோட அந்த பச்சை ஸ்மெல் போன பின்னாடி தேவையான அளவு மல்லி இலை போட்டு அதை இறக்கி சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைடிஷ் இருக்கும். கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்.